ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமேன், அல்லேலூயா. நாம் 2025 நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. இந்த 2025 முதல் மாதத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? முடிக்க போகிறோம். கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமேன், அல்லேலூயா. அப்படின்னா ஒரு மாதத்தை முடிக்க பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த முதல் மாதத்தையும் முடிக்க தேவன் நமக்கு கிரியை செய்ய போகிறார். கிரியை செய்து விட்டார், செய்ய போகிறார்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவருடைய பார்வையில் எப்படின்னா செய்து முடிக்கப்பட்ட நிலையில் தான் எல்லாம் இருக்குது. ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய சந்ததி ரகசிய வருகை தாமதமானால் இன்னும் எத்தனை சந்ததி வரைக்கும் இந்த ரகசிய வருகை இருக்கும் அல்லது இந்த பூமி இருக்கும் அப்படின்னு இருக்கோ அத்தனை சந்ததி வரைக்கும் அவர் இருக்கிறார், நாம் இருக்கிறோமோ இல்லையோ. ஆமேன், அல்லேலூயா. அதுதான் தேவன் இருக்கின்றார். தேவனுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இல்லை, நமக்கு தான் அது இருக்குது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையிலும் நான் ஆல்ஃபா ஒமேகா, நான் ஆதியும் அந்தமும், ஆலஃப் டவ், ஆமே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்குள்ளாகவே எல்லாம் அடங்கிருச்சு, சகலமும் அடங்கிவிட்டது. அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த 2025 முதல் மாதத்தை நாம் முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. என்ன செய்ய போகிறோம்? அதையும் நாம் முடிச்சுட்டு 25 2வது மாதத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். எவ்வளோ காலங்கள், அதாவது மிக வேகமாக நடக்குது. மிக வேகமாக நடக்குது அப்படின்னாலே ஏதோ மிக வேகமாய் நமக்கு வாக்கு தத்தங்கள்லாம் நம்ம நோக்கி சந்திக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, சீக்கிரமாக உலகம் போய்கிறது, அந்த நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ சீக்கிரமாக போகிறது, காலம் சீக்கிரமாக முடிய போகுது, உலகத்தின் அழிவு, என்னுடைய முடிவு, என்னுடைய மரணம், அப்படி தான் பேசுகிறாங்க. நான் என்ன எப்படி பார்க்குறேன், எப்படி பேசுகிறேன் அப்படின்னா, வேகமாக போகுது, வேகமாக கடந்து செல்கிறது. அப்படின்னா வேகமாக கடந்து செல்கிறதுனா வாக்குத்தத்தங்கள் வேகமாக கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, நிகழப்போகிறது, நடக்கப் போகிறது, நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்ற நிலையில் தான் நான் பார்க்குறேன். கரைநிலத்தில் சொல்லுவேன். அப்படிப்பட்ட நிலையில் தான் தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய சபையில் வைத்திருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற, நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஸ்லாக்கியம், மிகப்பெரிய அந்த காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமே, கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமே, ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த ஒற்றை சொல்லுக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்தினுடைய உயிரினத்தையும் அதில் அடக்கிவிட முடியும். ஏனென்றால் இந்த விசுவாசம் என்கிற அந்த ஒற்றை சொல் அனுபவத்தை அல்லது ஒற்றை சொல் அந்த உணர்வை யார் கொடுத்தார் என்றால் நம்முடைய தேவன் தான் கொடுத்தார். ஆகையினால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இந்த விசுவாசத்தை பெற்றிருக்கிறது, இந்த நம்பிக்கை பெற்றிருக்கின்றது. அதை ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் நான் கொடுத்துட்றேன். என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாம் அப்படின்னு சொன்னேன்னா உயிரினங்கள் முதற்கொண்டு, உயிரினம்னா ஒரு சின்ன பூச்சி இருக்குது, கல்லுக்குள்ளே அந்த ஓட்டை உள்ள அப்படி இருக்குது. கல்லை பரட்டின உடனே அது என்ன செய்கிறதுனா வெளிச்சம் பயங்கரமாக அடித்த உடனே பக்கத்தில் இருக்கிற காய்ந்து போன இலைக்குள் தன்னை மறைத்து கொள்ளுகிறது. அப்படி என்றால் நான் இந்த இலைக்குள் நான் என்னை மறைத்து கொள்வேனானால் என்னுடைய வாழ்க்கையானது அல்லது என் வாழ்வானது என்ன செய்யப்படும்? காக்கப்படும் என்று அந்த இலையினுடைய நிழலை அது நம்புகிறது. அதுதான் நம்பிக்கை. ஆமேன், அல்லேலூயா. விலங்கு இருக்கு, ஒரு புலி இருக்கு, ஒரு மானை விரட்டிட்டு ஓடுது. மான் தன்னுடைய கால்களை நம்பி இருக்கிறது. நான் விரைவாக ஓடி நான் வேகமாக தப்பித்து கொள்வதற்கு தேவன் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் விரைவாக ஓடும் பட்சத்தில் நான் என்ன செய்வேன்? நான் என்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய வேகத்தை அல்லது தன்னுடைய ஓட்டத்தை, கால்களை அது நம்புகிறது. ஆமேன், அல்லேலூயா. உலகத்தில் எல்லா உயிரினங்களும் தனக்கென்று ஒரு கேரக்டர், தனக்கென்று ஒரு சிக்னிஃபிகண்ட், தனக்கென்று ஒரு பண்பு அல்லது கேரக்டர் அந்த உயிரினத்துக்குள்ளே இருக்குது இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேனே. எப்படின்னா, விஷப்பாம்பு இருக்குது, விஷமில்லாத பாம்பு இருக்குது. விஷமில்லாத பாம்பு என்ன செய்யும்னா வேகமாய் நெளிந்து ஓடக்கூடிய தன்மை விஷமில்லாத பாம்புக்கு இருக்குது. விஷமுள்ள பாம்புகள் என்னவென்றால் அதற்கு கர்வம் ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. அதற்கு என்னன்னா, என் கிட்ட வந்த அப்படின்னா உன்னை நான் கொல்லுவதற்கு என் கையில் வெப்பன் இருக்குது, என் தலையில் என் பல்லில் எனக்கு வெப்பன் இருக்குது, என் பல்லில் இருக்கிற அந்த விஷத்தை விற்று நான் கொன்று விடுவேன், ஆகவே என் பக்கத்தில் நீ வர முடியாதுன்னு சொல்லி மெல்ல தான் நெளிஞ்சு போகும். எந்த பாம்பு மெல்ல நெளிஞ்சு போகிறதோ அந்த பாம்பு விஷமுள்ள பாம்பு.
எந்த பாம்பு வேகமாய் மறைந்து போகிறதோ அந்த பாம்பு விஷமற்ற பாம்பு. ஒரு சில பாம்பு இருக்குது ஆஸ்திரேலியா தேசத்தில், நல்ல கொடிய விஷமுள்ள பாம்பு, அதாவது கிங் கோப்ரா விட கொடிய விஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேகமாய் நகரக்கூடியதான் அதுவும். வேகமாக நகர்றதுனால அது விஷம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பாம்புகள் விதிவிலக்காய் இருக்கிறது. அது என்னவென்றால் பிளாக் மம்பா என்று சொல்லப்படுகிற அந்த பாம்பு ரொம்ப கொடிய விஷம் உள்ள பாம்பு. சாம்பல் நிறத்தில் இருக்கும். அதனுடைய வாய் எப்படி இருக்கும் அப்படின்னா கருப்பாக இருக்கும், அட்டை கருப்பாக இருக்கும், அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது, நெளிந்து ஓடக்கூடியது. அது விஷம் இல்லைன்னு கையில் பிடிக்கலாம் முடியாது, போட்டு தள்ளிடும். ரொம்ப கொடிய விஷமுள்ள பாம்பு ஆஸ்திரேலியாவில். ஒரு சில பாம்புகள் விதிவிலக்காய் இருக்கிறது. அப்போ இவைகள்லாம் தனக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையை வைத்து அதை நம்பிக்கொண்டு வாழ்கிறது. மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. முதலாவது நம்பிக்கை மனுஷனுக்கு இருக்கிற நம்பிக்கை என்னவென்றால், அவனுக்கு இருக்கக்கூடிய முதல் நம்பிக்கை கோர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விசுவாசத்தின் கருப்பொருள் அல்லது நம்பிக்கையின் உட்பொருள் என்று சொல்லுவாங்க. இதனுடைய அடிப்படையில் தான் உயிரினங்கள் பிரிந்திருக்கிறது. ஆகையினால தான் அதாவது பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய ரகமான விசுவாசம் என்று சொல்லி மனிதர்களுக்குள்ள இது என்ன இருக்கு, பிரிந்திருக்கிறது. அப்போ இந்த விசுவாசத்தை வைத்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, காட்டில் வாழ்கிற குகைகளில் வாழ்கிற ஜனங்கள் இறை நம்பிக்கை இருக்கிறபடினால தான் இயற்கை தெய்வமாக வணங்குறாங்க. இருதயம் குருடா இருக்கு, பாவம் நிறைந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஆகவே தேவனை அவங்க கண்டுகொள்ள முடியலை, பேர் என்னன்னு தெரியாது. ஆகவே தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்கள். அடுத்தது மூன்றாவதாக சிலை வழிபாடு உள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆர்சி பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு தெரியலை. ஆகையினால அதை என்ன செய்கிறாங்க, சிலை வழிபாடு செய்கிறாங்க. அடுத்தது பிதாகுமாரன் பரிசுத்தாவியை நன்கு அறிவாங்க. ஆனால் அந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவியை நன்கு அறிவது மாத்திரம் இல்லாமல் அதனுடைய அனுபவத்தை பெறாமல் உலக அளவில் அல்லது உலகத்தினுடைய மக்கள் எப்படியெல்லாம் பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அதை போல் அவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அடுத்தது யூதர்கள். அதற்கு மேலே நம்முடைய சபையில் வலைதளங்களில் யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இந்த உன்னதமான உயர்வான மேலான அற்புதமான அந்த அனுபவத்தை பெற்று, எந்த அனுபவம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்று இருக்கிறபடினால அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தேவனுடைய கரத்தில் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாங்க. கரங்களை தலையில் சொல்லுங்க ஆமே. அதுதான் அற்புதமான விஷயம். அப்போது யூதர்கள் அவருடைய நம்பிக்கை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் உள்ள நம்ம அதனுடைய காரியத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் இருந்த பொழுது நிக்கதேமு என்ற ஒரு மனுஷனை சந்தித்தார். அவன் இரவு வேளையில் தான் சந்திப்பான். இந்த இரவு வேளையில் தேவன் அவனோடு சந்தித்து பேசுவது அது ஒரு அனுபவம். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போல்லாம் எருசலேம் வருகிறாரோ அப்போல்லாம் இயேசுவை மீட் பண்ணி பேசுகிற அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். அதனால் இயேசுவும் அவனோடு பேச ரொம்ப வாஞ்சை உள்ளவராக இருப்பார். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நிக்கதேமு வருகிறதை அவர் பார்த்தார். அவன் வருகிறதை தேவன் கண்டார். கண்ட உடனே நீ மறுபடியும் பிறக்கணும் தம்பி அப்படின்னாரு. நான் எப்படி பிறக்க முடியும், என் தாயின் வயிற்றில் போய் பிறக்க முடியுமா, எனக்கு வயதாகி விட்டதே, நான் எப்படி பிறக்க முடியும் அப்படின்னா, நீ மோசே ஆகமத்தை படிக்கிறிய, வனாந்தரத்தில் பாம்பினால் கடிபட்டவர்கள் விஷத்தினால அவர்கள் மரித்து கொண்டிருக்கும் பொழுது மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினா, அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தின அந்த சர்ப்பத்தை அவர்கள் பார்த்து விஷ முறிவு அவர்கள் அடைந்தார்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த பொழுது. ஆகவே உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நீ முதற்கொண்டு உன்னுடைய மூதாதையர் முதற்கொண்டு ஏன் உன் பிள்ளை முதற்கொண்டு பாவம் என்கிற பாம்பு தீண்டி இருக்கிறது. ஆகவே என்னை நோக்கி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், பண்டிகைகள், பலிகள், இன்னும் பிரமாணங்கள், மாத பிறப்புகள் எல்லாமே என்னை பற்றி தான் பேசுகிறது. ஆகவே இதெல்லாம் கை கொண்டு பார்த்து விட்டேன். நான் பாவி என்று இவைகளே என்னை தீர்க்கிறது, குற்றம் தீர்க்கிறது, என்னை உணர்த்துகிறது. ஆகவே உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க என்று சொல்லி அப்படி பாரு என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் பேசினார். அப்பொழுதுதான் ஒரு அற்புதமான வார்த்தையை இந்த நிக்கதேமுக்கு பேசும் பொழுது பேசியிருக்கிறார். அது என்னவென்றால் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எப்போ அன்பு கூர்ந்தார் அப்படின்னா 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் தேவன் அன்பு கூர்ந்தாரா அப்படின்னா இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் அன்பு கூர்ந்து விட்டார். இந்த அன்பு நமக்கு பயணித்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. ஆமென். எப்படி இது பயணித்தது? ஆதாம் ஏவாளுக்குள்ள பயணித்தது. பாவம் செய்த பொழுது விழுந்து போன தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காமல் விழுந்து போன ஆதாம் ஏவாளுக்கு கை கொடுத்தார், காயினுக்கு கை கொடுத்தார். அதுக்கப்புறம் காயினுடைய சந்ததி பெருகினது. அப்புறம் ஆதாம் ஏவாள் பிள்ளை பெற்றாங்க, அவங்களுடைய சந்ததி எல்லாம் பெருகினது. மிகுந்த அக்கிரமம் அநியாயம் என்ன செய்தது? அங்கே தலை விரித்து ஆடினது. அதெல்லாம் உள்ள போனோன்னா அவ்வளோ அற்புதமான சம்பவங்கள்லாம் காயினுக்கு மனைவி கிடைத்த பிறகு, இந்த ஆதாம் ஏவாள் பிள்ளை பிறந்த பிறகு எப்படியெல்லாம் ஜனங்கள் பெருகினாங்க, எப்படிப்பட்ட நிகழ்வுலாம் அங்கே நடந்தது என்று சொல்லி நல்ல அற்புதமாக தோராவில் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான ஒரு அது வேத பாடம். அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு என்ன சம்பவித்து கொண்டிருக்கிறதோ இது அந்த நாளிலும் சம்பவித்தது என்று தான் சொல்லணும். பெண் பிள்ளை வெளியில் போக முடியுதா? சட்டம் இருக்குது, சட்டத்தை மீறுறாங்க. அதிகாரிகள் தனக்கென்று பொருளாசை இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அப்போது பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. இது எப்படி இருந்ததோ அன்று அதே போல தான் இருந்துச்சு. அப்போது பாவத்தினுடைய உச்சம் என்ன செய்ததுன்னா அங்கே பேலன்ஸ் செய்து இனி மனிதர்கள் வாழ்வதற்கான தகுதி இல்லாத அளவுக்கு இந்த பூமியில் இருக்கத்தக்கதாக அவங்க வாழ்ந்தாங்க. ஆகினால தான் தேவன் அழிக்க வந்தார். ஒட்டுமொத்த மனுஷனையும் அழிக்கணும். ஆனால் தேவன் பேசுகிற வார்த்தையில் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால் அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் பேசுகிறவர்ல. ஆதாம் ஏவாளுக்கு வாக்கு கொடுத்துட்டோம், இவனுங்களுக்கு என்ன தெரிய போகுது? அழிச்சிட்டோம்னா மறுபடியும் ஒரு புதிய சந்ததியை உருவாக்கிட்டோம்னா இவங்களுக்கு என்ன தெரிய போகுதா? அல்லது அழிச்சிட்டோம்னா இதோட போயிடுச்சு, நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை பரலோகத்திலிருந்து பார்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் தேவதூதர்கள் நம்மையே துதித்து கொண்டு இருக்கட்டும், அதிலே நாம் இருப்போம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. ஒரு வார்த்தையை பேசிவிட்டார் என்றால் ஆதியும் அந்தமும், அவர் துவக்கமும் முடிவும், ஆல்பா ஒமேகா என்று சொல்லப்படுகிற அந்த காலங்களுக்குள் அந்த வார்த்தையானது பயணிக்கும் என்பதுதான் நிதர்சனமான ஒன்று. அந்த காலங்களுக்கும் என்ன செய்யும்? பயணிக்கும். ஆகவேதான் அவர்கிட்ட பேசினாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உண்மைத்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்க வேண்டிய நிலையில ஒரு மனுஷன் ஆபிரகாமை வித்தை உடையவனாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால தான் நோவாவை தேர்ந்தெடுத்தார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலுமாக அழிக்க மனுஷர் முதற்கொண்டு நிகிரகம் பண்ண அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் அதை செய்யலை. ஏன் செய்யலைன்னா வார்த்தையின் தேவன், அந்த வார்த்தைக்கு உண்மை உள்ள தேவன். ஆகவே உண்மையை அவர் காக்க வேண்டும், சத்தியத்தை காக்க வேண்டும். தான் பேசின வார்த்தை, அந்த வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் ஆதாமுடைய வித்து உள்ள ஒருத்தன் இருக்க வேண்டும். அவன் யாருன்னா நோவாவுடைய சந்ததி, நோவாவினுடைய பிள்ளைகள். அப்போ சேம் காம் யாப்பேத்துக்குள்ள அந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது. காமுக்குள்ள இருந்து ஆபிரகாம் வந்தான், அந்த ஆபிரகாமுக்குள்ள அவனுடைய வாழ்க்கையில் பயணித்தது. ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையிலுக்குள்ள இந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது. யாக்கோபு அவனுடைய குடும்பத்துக்குள்ள அவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது. ஆமென், அல்லேலூயா. இப்போ யாக்கோபும் யோசேப்பும் எகிப்தில் மரிச்சிட்டாங்க. முதல் தலைமுறை அந்த எகிப்துக்கு போன அவங்க மரித்து போயிட்டாங்க. அப்போது முதலாம் அதிகாரத்தில் அது மரித்துட்டாங்க. ரெண்டாம் அதிகாரத்தில் மோசே தோன்றி அவன் வளர்ந்து எகிப்துடைய சகல சாஸ்திரங்களிலும் பாண்டித்யம் பெற்றவனாக திகழ்ந்தவனாக அவன் இருக்கிறான். அவன் எகிப்தியனை கொண்ட நிமித்தமாக பார்வோன் என்னை பிடித்து கொன்று விடுவான்னு சொல்லிட்டு மீதியான் தேசத்துக்கு போகிறான். எங்கே போகிறான்? மீதியான் தேசத்துக்கு போகிறான். மோசேனுடைய வயசு எத்தனைங்க? டோட்டல் வயசு என்னது? மோசேனுடைய டோட்டல் வயசு என்னது? 175. ஆபிரகாம். மோசேனுடைய டோட்டல் வயசு என்னது? உங்களுக்கு நீங்கள் தான் சொல்லுங்கள். கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்ட். 120. ஆமென். 40 வருஷம் எங்கே இருந்தா? எகிப்தில் இருந்தான். 40 வருஷம் மீதியான் தேசத்தில் இருந்தான். மீதியான் தேசத்தை விட்டு மறுபடியும் பேக் டு ஈஜிப்ட், இஸ்ரவேல் தேசத்தோடு இருந்து தான் மரிக்கும் வரைக்கும் மறுபடியும் 120 வருஷம். மோசே மரிக்கிற பொழுது கண் இருள் அடையவில்லை, பலன் குறையவில்லை. அவன் பரிபூர்ண வயது உள்ளவனாய் இருந்து 120, மோசேயுடைய வயது 120 என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போ எங்க வர்றான்? 80 வயசு இங்கே எகிப்துக்கு வந்துடுறான். 80 வயசு நிறைய போகிறது.
முடிவடைய போகிறது. அப்போ தேவன் அவனை சந்திக்கிறார். எங்கே? மீதியான் தேசத்தில் 2வது அதிகாரத்தில் 80 வயசு அவனுக்கு. அப்போது 3வது அதிகாரத்தில் வந்த உடனே ஓரேப் என்னும் பர்வதத்துக்கு நேராக வர்றான். தன்னுடைய எத்ரோவினுடைய மாமனுடைய அந்த ஆடுகள் எல்லாம் என்ன செய்கிறான்? அவன் மேய்த்து கொண்டு இருக்கிறான். மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது முச்செடி எரிகிறது. போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? முச்செடி, அந்த நெருப்பு, அதை குறித்து என்ன செய்தோம்? அதிகமாக பார்த்தோம். நான் உள்ளே போக விரும்பலை. நீங்கள் அதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும்னா போன வாரத்துடைய மெசேஜ் என்ன செய்யுங்க, நீங்கள் போய் பாருங்கள். 213வது மெசேஜை நீங்கள் போய் பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். இப்போ 214. ஆகவே இது 213வது அந்த மெசேஜ் வால்யூமை போய் நீங்கள் பாருங்கள், அதனுடைய என்னவென்று தெரியும். இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். கரங்கள் எல்லாம் சொல்லுங்க ஆமே. அப்போது நெருப்பு, அதனுடைய தன்மை என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது இந்த மிகப்பெரிய ஒரு காரியம் நடக்கிறது. அது என்னவென்றால், வாசிங்க யாத்திராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4. வாசிங்க யாத்திராமத்தின் புத்தகம் 3:4. சத்தமாக வாசிங்க கொஞ்சம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். நடுவிலிருந்து நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சரி, போன வாரத்தில் அதாவது நெருப்பை பற்றி பார்த்தோம், அதனுடைய தன்மையை பற்றி பார்த்தோம். இதோ அடியேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய சிருஷ்டிகருடைய குரலை எந்த படைப்பாளியும், மன்னிக்கவும், எந்த படைப்பின், நாமெல்லாம் படைப்புகள் இல்லையா? அவர்தான் படைப்பாளர், நாமெல்லாம் படைப்புகள். எந்த படைப்புகள் படைப்பாளருடைய சப்தத்தை அதாவது சத்தத்தை கேட்கின்றதோ, இதுவரைக்கும் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, படைப்பாளருடைய சப்தம் படைப்புகளிடத்தில் வரும்பொழுது அந்த படைப்புகள் எல்லாம் படைப்பாளரின் சத்தத்தை அப்படி கேட்கும். ஏனென்றால் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. யார் பேசியிருக்கிறா? பிறந்த உடனே அம்மா பேசுவாங்க, அப்பா பேசுவாங்க, அக்கா இருந்தா, அண்ணன் இருந்தா, அல்லது பெரியப்பா பெரியம்மா, அல்லது குடும்பத்தில் பேசுகிறவர்கள் யாராவது இருந்தால் அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுகிறத நம்ம குழந்தையா இருக்கும்போது தெரியுதோ தெரியலையோ இருந்தாலும் என்ன செய்வோம்? அப்படி பார்ப்போம், பார்த்து சிரிப்போம், அல்லது அழுவோம், ஏதோ பண்ணுவோம் இல்லையா? நமக்கு பேச தெரியாது, ஆனால் வார்த்தையை நாம் கேட்போம். அப்போது வளர்றாங்க. மற்ற ரோட்டில் போகிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, பழைய பேப்பர் அந்த காரியங்கள்லாம் சத்தம்லாம் கேட்குறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. உறவினர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய சத்தம்லாம் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு மேரேஜுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்னா எல்லோரும் தூக்கி வச்சுக்குவாங்க. நீ தான் இந்த பிள்ளையா அப்படின்னு சொல்லி கொஞ்சுவாங்க. எல்லோரும் தூக்கி வச்சுக்குவாங்க, ரொம்ப ஆசையாக இது பண்ணுவாங்க. அந்த பிள்ளையும் சந்தோஷமாக இருக்குது, எல்லார் குரலையும் கேட்கும். இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் அந்த தெரிந்திராத அந்த குரலெல்லாம் அந்த பிள்ளை கேட்கும். அதுக்கப்புறம் படிக்கும் பொழுது நண்பர்கள், டீச்சர் என்று என்ன செய்யும்? கேட்கும். இவைகளெல்லாம் கேட்கிற சப்தங்கள். அல்லது காலையில் எழுந்திரிச்சோன்னா காக்கா, குருவி, நாய், இன்னும் என்னென்ன சப்தங்கள்லாம் இருக்கோ எல்லா சப்தமும் கேட்கும். ஃப்ளைட்டு போச்சுன்னா, சென்னையில் இருக்கும், ரொம்ப பக்கத்தில் தான் ஃப்ளைட்டு போகுது, நமக்கு பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட்டு போகுதுன்னா நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது இல்லையா? ஏன்னா அது பாட்டுக்கு மேலே போகுது, ரொம்ப கல்லெறிகிற தூரமாக இருக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். என்னடா இவ்வளோ சத்தமாக போகுதே, நம்ம அடைச்ச அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவோம். ஆனால் சில இந்த ஃப்ளைட்டு ரொம்ப தூரத்தில் பார்த்து இருந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ளைட்டா இவ்வளோ கிட்டையா, இப்படியா போகுது அப்படின்னு பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன் ஒரு நாள். 1983 அன்றைக்கு 1983 அன்று சென்னைக்கு நான் வந்தேன். நான் புதுக்கோட்டை பக்கத்தில் நான் இருந்ததுனால புதுக்கோட்டை பக்கத்தில் ஃப்ளைட்டு போகும், ரொம்ப உயரத்தில் போகும், கடுகு மாதிரி போகும். இங்கே பார்த்த உடனே இவ்வளோ பக்கத்தில் போகுது அப்படின்னு. இப்போல்லாம் நமக்கு அது பார்த்து ஒரு ஃப்ளைட்டு வருதுன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து எந்திரிச்சு வெளில வந்து அப்படி பார்ப்பேன். அது ஒரு வாரம் தான் இருந்துச்சு, 2-3 நாள் தான் இருந்துச்சு, ஒரு வாரம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடிச்சுப்போ அப்படின்னு ஆயிடுச்சு. எல்லா சப்தமும் நாம் கேட்கிறோம். ஆனால் இந்த சப்தத்தை காட்டிலும் என்னை படைத்த படைப்பாளரின் சப்தம் என்று வரும்பொழுது அந்த படைப்பாளரின் சத்தத்தை படைப்புகள் நன்றாய் அறிந்திருக்கும், நன்றாக கேட்கும். இது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆகையினால தான் சொல்லும் அடியேன் அப்படின்னா.
சரி, இப்போ கர்த்தர் முச்செடியின் நடுவில் இருந்து என்ன செய்கிறார்னா, அடே தலையில் முண்டாசு கட்டியிருக்கிறவனே என்று கூப்பிடல, அடே ஆடு மேய்ப்பவனே என்று கூப்பிடல, கையில் குச்சி வச்சிருக்கிற அட மகனே அப்படின்னு கூப்பிடல, சரியா கூப்பிடுறாரு. இந்த தாயும் தகப்புன்னு பேர் வைக்கல ஒரு மனுஷனுக்கு. இந்த எகிப்தினுடைய பார்வோனுடைய குமாரத்தி இவளுக்கு பெயர் வச்சா. யாரு? மோசே என்று சொல்லி. மோசேன்னா என்ன தெரியுமா? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். சரி, முச்சடியிலிருந்து கூப்பிடுறாரு, தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவனே, தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவனே அப்படின்னா மோசே மோசே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ கூப்பிட்ட உடனே என்ன படைச்ச என் படைப்பாளர் என்னை நோக்கி கூப்பிடுகிறார் என்று அவனுக்கு அறிந்து கொண்டான். ஏன்னா அறிந்து கொண்டான். சரி, இதை அப்படியே வச்சிருங்க. ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரும். என்னன்னா, இந்த ஆதாம் ஏவாள் இந்த பூமியில இருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் எப்படி பிரத்யட்சமாய் நான் உங்களுக்கு முன்னாடி இருந்து பேசுறேனோ, எப்படி எவ்வளோ அருகில் உட்காந்து நீங்கள்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களோ, நீங்கள் எவ்வளோ அருகில் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கீங்களோ, இதை விட அருகில் பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு, உங்கள் சிஸ்டர் உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தவங்க உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்பொழுது எப்படி இருக்கிறீங்களோ அவ்வளவு நெருக்கமாக வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் ஆதாம் ஏவாளோடு அவ்வளோ பக்கத்தில் உட்காந்துருந்தார். எவ்வளோ ஒரு சிலாக்கியத்தை இந்த படவா ராஸ்கோல் இழந்துட்டான் பாருங்க, கீழ்ப்படியாமைனால. அப்போது அவ்வளவு வல்லமை உள்ள தேவன், அவ்வளவு பராக்கிரமம் உள்ள தேவன், அவ்வளவு இந்த பூமியில் தன் செயல்பாடுகளின் மூலமாக, கிரியேஷன் மூலமாக தன்னை மகிமையை வெளிப்படுத்தின தேவன் அவனோட உட்காந்து சர்வ சாதாரண ஒரு சாதாரண மனுஷன்ட்ட உட்காந்து மியர்மென் அப்படிம்பாங்க. மியர்மென் அப்படின்னு சொன்னா, அதாவது பாவம் பிரவேசித்ததுக்கு அப்புறம் தான் மியர்மென். அதுக்கப்புறம் அதற்கு முன்பாக அவன் மியர்மென் கிடையாது, காட் லைக் மேன் அப்படின்னு தான் இருக்கு. நான் உள்ள போக விரும்பல. பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக காட் லைக் மேன், காட் லைக் உமன். பாவம் பிரவேசித்ததற்கு அப்புறம், பாவத்தில் விழுந்த பிறகு மியர்மென் ஆட்டான், சாதாரண மனிதன். அசாதாரணமான மனிதன் பாவம் பிரவேசித்ததற்கு பிறகு சாதாரண மனிதனாக மாறிவிட்டான். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மெஸ்அப் அங்கே நடந்துச்சு. சரி, அங்கே ஆதாம் ஏவாளோடு ஆண்டவராய் கர்த்தர் காலையில் வந்தோடனே கூப்பிட்டுருவார். காலையில் வந்தோன்னு சொல்கிறத காட்டிலும் பரலோகத்தில் அவருக்கு இருக்கவே முடியாதாங்க. அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தில் ஸ்பிரிட்டாக இல்லை. ஏன்னா அவரே ஸ்பிரிட்டாக தான் இருந்தார். இந்த ஸ்பிரிட்டுள்ள தன்னை போல, ஸ்பிரிட்டுள்ள தன்னை போல ஒரு மனுஷனை இந்த பிசிக்கல் பாடியில் படைச்சிருக்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் பாருங்க அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள. அவர் ரூபம், அவர் சாயல் ஆவியின் நிலையில் இல்லாமல் மாமிச நிலையில இருக்கிறாங்க, பாவம் இல்லாத நிலையில. ஆகையினால தேவனாகிய கர்த்தருக்கு இந்த வரலாற்று எபிரேய மன்னிக்கும் வரலாற்று வேதாகம ஆசிரியர்லாம் சொல்றாங்க, பரலோகத்தில் அவர் இருப்பதை காட்டிலும் பூலோகத்தில் அவர் இருப்பதான் ரொம்ப அதிக ஆசைப்படுகிறவர், ஆசைப்பட்டார். ஆகையினால தான் ஓடி வந்துடுவாராம். காலையில் வந்துட்டு என்ன செய்வார்னா, ஆதாம் ஆதாம் எப்படி கூப்பிடுவார். இன்னைக்கு எப்படி இருந்தது, நாள் எப்படி இருந்தது, நேற்று எப்படி இருந்தது, ஆண்டவரே நீங்கள் எப்படி சூப்பர். பழங்கள்லாம் அதன் தன்மைக்கேற்ற அதன் ருசியை கொடுக்குது. இது அதனுடைய பழத்தினுடைய மரத்தினுடைய ருசி இல்லை, உம்முடைய அன்பினுடைய ருசி அவைகள். ஒவ்வொரு பழமும் உம்முடைய அன்பை அப்படியே அந்த பழம் அந்த சுவையின் மூலமாக உங்கள் அன்பை அப்படியே எனக்கு கொட்டுது. எனக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது உங்களுடைய மனதின் மென்மையை, உங்களுடைய மனதின் அந்த வர்ணத்தை, எங்களை குறித்து இருக்கக்கூடிய எதிர்காலத்தின் வர்ணத்தை அப்படியே பிரதிபலிக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலர்கள். அப்படியே கோடான கோடி விதவிதமாய், ரகரகமாய், வகை வகையாய், என்னது வண்ணங்கள், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தனித்தனி கலர். எத்தனையோ மில்லியன் மில்லியன் இப்போ இருக்கக்கூடிய இந்த பூக்களுடைய கலரை அவங்க இனம் பிரித்தாங்க, நிறத்தின் அடிப்படையில் இனம் பிரித்தாங்கன்னா எத்தனையோ மில்லியன் 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 கலர்கள் அதில் இருக்கா. சூப்பர் கம்ப்யூட்டர் கூட அவ்வளோ செய்யுமா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆமென்.
ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க. அந்த வார்த்தை என்னது? ஆதாம். அவர் பேசியிருக்கிறாரு. நாம் ஒரு நண்பர்கிட்ட பேசுவோம் இல்லையா, என்ன மாப்பிள்ள, என்ன மச்சான், எப்படா இருந்தது, டூர்லாம் போனியா, எப்படி இருந்துச்சு, சூப்பரா, நீ தாண்டா வரல, அப்படி இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன அனுபவங்கள்லாம் எப்படின்னா பேசுவாங்க. அல்லது 2 பேரும் போயிருக்காங்க அப்படின்னா, போயிட்டு வந்த பிறகு எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 பேரும் நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, சாப்பாடே சரியில்லைடா, ஆனால் பிளேஸ்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, நல்ல இடமா போனேன், இது வரைக்கும் நான் போனதே இல்லைடான்னு சொல்லி அந்த இடத்த 2 நண்பர்கள் எப்படி தங்கள் அனுபவத்தை ஃபோனில் விவரித்து கொள்கிற பல மணி விவரிப்பாங்க, பல மணி நேரம் பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க. அங்கே நடந்த ஜோக்கு, அங்கே நடந்த சில ஒரு சிரிப்பான சம்பவங்கள், பல்பான அந்த காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, விவரித்து பேசுவாங்க. இது எப்படி பேசுகின்றார்களோ அதை போல தேவனாகி கர்த்தர் ஆதாம் ஏவாளோடு பேசியிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ படைப்பாளருடைய சப்தம் படைப்புகளுக்கு நன்றாய் தெரியும். ஒருவேளை இயேசுவெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, பேரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அவர் உருவம்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு இந்த மனுஷன் இந்த பூமியில எவன் இருப்பான் ஆனால் இருக்கிறான் அப்படின்னா, தேவன் பேசுகிறார் என்றால், உதாரணத்துக்கு காட்டில் இருக்கிற ஒரு கருப்பையான்னு ஒன்று வச்சுக்கோமே, எனக்கு காட்டில் இருக்கிறவங்கள பேர்லாம் எனக்கு தெரியாது, நாட்டில் இருக்கிறவங்க பேர் தான் தெரியும். ஒருவேளை காட்டில் இது வரைக்கும் கடவுள்லாம் என்னன்னு தெரியாது, இயற்கை தெய்வமாக வணங்கிட்டு இருக்காங்க, அவர் பேர் கருப்பையான்னு வச்சுக்குவோம். அந்த கருப்பையா கிட்ட வானத்தையும் பூமியும் படைத்த, அண்ட சராசரியில் படைத்த நம்முடைய தேவனாக கர்த்தர் இயேசு கருப்பையா என்று கூப்பிடுகிறார் என்றால், யாரோ கூப்பிடுகிறார் என்று அவரால் இருக்க முடியாது. ஏனென்றால் படைப்பாளர் படைப்பை பார்த்து பேசும் பொழுது அந்த படைப்பு படைப்பாளரை நோக்கி எஸ் என்று பார்க்கும். யாரோ என்ன கூப்பிடுறாங்களோ அவ்வளவுலாம் அப்படி போக முடியாதுங்க, போக மாட்டாங்க. ஏன்னா படைப்புகளுக்கு தெரியும் என்னை படைத்தவருடைய குரல் என்னவென்று. அப்போ மோசே மோசே என்று சொல்லி இந்த புதரிலிருந்து தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை பேசினார். சரி, இதை அப்படியே வச்சுக்குவோமே. மறுபடியும் ஆதாம் ஏவாளுக்கிட்ட போவோம், மறுபடியும் ஆபிரகாம் அவன்கிட்ட வருவோம், அதுக்கப்புறம் ஈசாக்கு வரும், யாக்கோபுட்ட வருவோம். ஆதாம் ஏவாள்கிட்ட பேசினாங்க, பேசிட்டு அவங்க பாவம் செய்த பிறகும் தேவன் பேசினார். பிரத்யேட்சமாக பேசல, பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாம் ஏவாளோடு ஒரு நண்பனை போல, ஒரு தாய் தகப்பனை போல தன்னுடைய பிள்ளைகளோடு எப்படி நெருக்கமாக இருந்து, சரீர அளவில் நெருக்கமாக இருந்து பேசுவார்களோ அதை போல ஆதாம் ஏவாளோடு ஆண்டவராகிய கர்த்தர் அவ்வளவு நெருக்கமாக இருந்து பேசியிருக்கிறார். பாவம் செய்துட்டாங்க. பாவம் செய்த பிறகு ஆதாம் ஒரு வார்த்தையை பேசுகிறான். வாசிங்க 3ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10 வாசிங்க, 8லிருந்து வாசிங்களேன். வேளையிலே தேவனாகிய கேட்டார்கள். நல்லா கவனிச்சுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். விலகி மரத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆதாம கூப்பிட்டாரு என்றார். கேட்டு என்றான். தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு. என்ன கவனி, பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு உலாவினார், அவர்களோடு நடந்து சென்றார், அந்த படைப்பினுடைய காரியங்களை விவரித்து சொன்னார். நீங்க எப்படி இதை நீங்க சொல்லக்கூடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ஒருவேளை கேட்டீங்க, அல்லது உங்க மைண்ட் வாய்ஸ்ல அது எனக்கு கேட்கிறது என்றால் பாருங்க, வாசிங்க 2ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் என்ன சென்று அழைத்து கொண்டு வந்து, ஒரு சின்ன பிள்ளைய, ஒரு வாலிபனை கரம் பிடிச்சு அழைச்சிக்கிட்டு வர்றது போல அழைத்து கொண்டு வந்து, மூல பாஷையில கையை பிடிச்சே கூட்டு வந்தார்னு இருக்கு. பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக ஆதாமோடு தேவன் எப்படி அவர் பயணித்தார் என்றால், கரம் பிடிச்சு அப்படி என்ன செய்தார், வந்தார், போனார், பேசினார். ஆவியின் தேவன்
மாமிசமாய் இருக்கக்கூடிய பாவமில்லாத மாமிசத்தின் இந்த மனுஷனை கரம் பிடிச்சு கூட்டு போயிருக்கிறார். என்ன செய்து அழைத்து கொண்டு. இது போல தான் இருந்தார். யாரு? ஆதாமும் ஏவாளையும். சரி, ஆதாமை எப்படி படைச்சாரு? தன் கையினாலே, இல்லையா, மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி, வார்த்தையினாலே உருவாக்கி. இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா 2:7 நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் மண்ணினால் உருவாக்கணும்னா அந்த மண்ணை எடுக்கணும், அந்த மண்ணை க்ளீன் பண்ணணும், அந்த மண்ணை க்ளீன் பண்ணி அதை ஈரமாக்கணும், அதை ஈரமாக்கிட்டு மறுபடியும் குலைக்க வேண்டும். குலைக்கனா அதாவது கை வணையத்தக்க அளவிற்கு அந்த மண்ணானது என்ன செய்யணும்? ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்போ கை என்ன செய்தது? வணைந்தது. கை என்ன செய்தது? வணைந்தது. கை வணைந்தது போல கரத்தை பிடிச்சு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு தேவன். அப்போ பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக நல்லா பேசினார், நல்லா வந்தார், அவரை நல்லா தெரியும், அவனுக்கு நல்ல முகம்லாம் தெரியும் அவனுக்கு. ஆதாமை போல என்று பல இடத்துல வருது. ஏன்னா விழுந்தான் 2 இடத்துல 3 இடத்துல ஆதாமை போலன்னு இருக்கு. நான் உள்ளே போக விரும்பலை. ஏன் ஆதாமை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் மாத்திரம்தான் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை மாமிச கண்ணில் பார்த்தான். வேற யாரும் பார்க்கவே இல்லைங்க. பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக வானத்தை சர்வ வல்லமை உள்ள எல்ஷடாய் தேவனை சரீர கண்களை பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக அவன் பாவமில்லாத சூழ்நிலை தேவனை அவன் தரிசித்தான், பார்த்தான், அதை அனுபவித்தான். கரங்களை தலையில. ஆமே. வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. இதுதான் வேதம், இல்லையா? அப்போ பாவம் இருந்து அந்த பாவம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு அந்த நீக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய நிலைதான் பரிசுத்தம், இல்லையா? பாவமாக இருந்து பாவம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு அந்த முற்றிலுமாக நீக்கப்பட்ட அந்த நிலைமை தான் பரிசுத்தம். ஆனா பாவமே இல்லாத நிலை அப்படின்னா இது பரிசுத்தங்கிறத காட்டிலும் அதிகமான நிலை அது. ஆமே. வேத வல்லுநர் சொல்றாங்க, பாவம் என்கிற உணர்வு, பாவம் என்கிற தன்மை, பாவம் என்கிற அனுபவம் பூமியில பாவம் என்கிற சொல்லே கேள்விப்படாத அல்லது சரீரத்தில் உணராத அவன் தேவனை அழகா தரிசித்தான் அப்படின்றான். ஆமே. அப்போ அவனை தேவன் பார்க்கிறாரு, தேவனும் அவனும் தேவனை பார்க்கிறார், இல்லையா? என்ன செய்ய பார்க்கிறான். அப்போ என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா, பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக அந்த இன்டிமிசி வித் காட் இருக்கு இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஸ்ட்ராங்குனா பாவம் பிரவேசித்ததுக்கு அப்புறம் இது ஸ்ட்ராங்கா லைட்டா அல்லது நத்திங்கா அப்படின்னு பேசணும். ஆனால் பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக இந்த ஸ்ட்ராங்குக்கே வேலை இல்லை. இவரும் ஒன்று, தேவனும் இவனும் ஒன்று, அப்படி தான் இருந்தாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் பாருங்க. ஆனால் இது நமக்கு இப்போ இருக்கிறது, அதுதான் ரொம்ப அதை காட்டிலும் அதிசயம். அதை நம்ம உள்ளே போக போகிறோம். இனி வர நாட்களில் அதை நம்ம தியானிக்க போகிறோம், உள்ளே போக போகிறோம். சரி, அப்போ என்னன்னா, தேவனோடு பேசுகிற அந்த அனுபவம் பாவம் இல்லாத நிலையில், பாவம் இல்லாத தன்மையில் அவன் எப்படி இருந்தான் என்றால், தேவனோடு முகமுகமாய் காது, மாமிச காது, பாவமில்லாத இருக்கக்கூடிய தன்மை உள்ள அந்த மாமிசம் அந்த தேவனுடைய சப்தத்தை, பாவமில்லாத இருக்கக்கூடிய ஆதாமுடைய சரீரம் தேவனுடைய கண்கள் மூலமாக தேவனுடைய அந்த காரியத்தை அவன் பார்த்தானா? இப்போ 3 சொல்லப்பட்டிருக்கு 8 என்னன்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தின் உலாகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு. சத்தம் தான் கேட்குது உங்களுக்கு. சப்தம்தான். முன்பு சப்தம் அல்ல, தேவனும் இவனோடு பேசினார், ஆதாமும் இவரோடு பேசினான். சர்வ வல்லமை உள்ள தேவனோடு, எல்ஷடாய் தேவனோடு அவன் பேசினான். சத்தத்தை கேட்டு அப்படிலாம் இல்லை, பிடிச்சிக்கிட்ட ட்ராக் பண்ணியே வாடா ஒரு இடத்துக்கு கூட்டு போவோம் இல்லையா? சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது, சீக்கிரம் கிளம்புங்க, நாளைக்கு ஒரு இடம் போக போகிறோம், நாளான்னைக்கு நம்ம ஒரு இடம் போக போகிறோம், நீங்கள் ரெடியாக இருங்க. எங்கே போகலாம்? அதெல்லாம் கிடையாது,
சொன்னதான் நீங்கள் சர்ப்ரைஸ் நீங்கள் இருக்கணும். அப்படின்னா நாளான்னைக்கு வரும், எங்கே போகிறேன்னு தெரியாது. தூங்கிக்கிட்டு படை எந்திரான், ஒரு செல்லமாக 2 தட்டு தட்டி எந்திரி அப்படின்னு சொல்லி குளிக்கிறதுக்கு என்ன செய்வேன், கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போவான். அப்படியே அரை தூக்கத்தில் அப்படியே வருவானுங்க. டேய் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகணுடா, ரொம்ப தூரம் ட்ராவலிங் போகணும், சீக்கிரமாக குழி அப்படின்னா, எங்கே போகணும், நீ தூங்கிக்கிட்டே இருக்க, எந்திரா அப்படின்னு சொல்லி கரம் பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறது மாதிரி ஆதாம இழுத்துக்கிட்டு போயிருக்காரு, அழைத்து கொண்டு. எங்கே? ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள. இப்போ ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறாரு. பழைய தேவனை அவன் பாவமில்லாத மாமிச சரீரத்தில் எப்படி உணர்ந்தானோ அப்படி உணர முடியாத நிலை மாறிவிட்டது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாறிடுச்சுங்கிறாங்க. ஒன்லி வோக்கல் தான் கேட்டுச்சு. யாருக்கு? ஆதாமுக்கு. தேவரீர் சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஒன்று இவன் சொல்றான், தேவரீர் சத்தத்தை கேட்டு. அடுத்தது என்னன்னா, ஆதாமை கூப்பிட்டார். ஒன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு 8ல், 9ல் ஆதாமை கூப்பிட்டார். கூப்பிடுதான் அந்த சத்தம் மாத்திரம்தான் இருந்துச்சு. 3வது தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு. அவ்வளோதாங்க இருந்துச்சு. பாவத்துக்கு முன்பாக முகமுகமாய் பேசின, அனுபவித்த, பார்த்த அந்த தேவனை இப்போ பார்க்க முடியல, சத்தம் மாத்திரம்தான் கேட்குது. ஏன்? மிகப்பெரிய ஒரு பிளவு, மிகப்பெரிய ஒரு பிரிவினை உறவுக்குள்ள, அந்த இன்டிமசிக்குள்ள என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. அடுத்த மைக்ரோ மில்லி செகண்ட்ல வந்துருச்சுங்க. தொடர்பு பட்டார்னு வந்துருச்சு. ஐயோ, இவ்வளவு பயங்கரங்கள் இதுக்குள்ள, இந்த பழத்துக்குள்ள இருக்கா, எனக்கு தெரியலையே. வரலாற்று அறிஞர்லாம் சொல்றாங்க, வேத வல்லுநர்லாம் சொல்றாங்க, ஆதாம் எத்தனை வருஷம் இருந்தான்? 930 வருஷம் இருந்தான். அவன் இருக்கிற நாளளவும் தேவன் அவனோடு பேசின, பயணித்த அந்த காரியத்தை வாழ்நாளெல்லாம் பெற முடியாமல் இருந்து ஏங்கி ஏங்கி மரித்தான் என்று பேசுகிறாங்க. 30 வருஷம், 18லேருந்து 21 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் வரைக்கும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்தான். ஒரு 12 வருஷம், 10லேருந்து 12 வருஷம் வரைக்கும் அவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 30ன்னு வச்சுக்கிட்டான். 900 வருஷம் இந்த பூமியில் தனிமையாக விடப்பட்டு அந்த அனுபவத்தை நினச்சி ஏங்கி ஒவ்வொரு நாளும் புழுவாய் துடித்து ஐயோ இழந்துட்டேனே, ஐயோ போய்விட்டது, ஐயோ இழந்துட்டேனே, ஐயோ இது இந்த அனுபவம் வராதா, ஏங்கி மரித்தான் என்று சொல்கிறான். பணக்காரங்க இருப்பாங்க, நல்ல பணம், ராஜ மரியாதை, சொத்து முழுவதும் குறுகிய காலத்தில் போயிடுச்சு அப்படின்னா அவங்க நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. வேறு பொழப்பும் தெரியாது, வேறு வேலையும் தெரியாது, வயசும் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? வேலை செய்ய முடியாது. அதனால் யாசகம் பண்ணும், பிச்சை எடுப்பாங்க. அப்போது பிச்சை எடுக்கிற வாழ்நாள் முழுவதும் ஒரு 10 வருஷம் இருக்கிறாங்கன்னா அந்த 10 வருஷமும் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை, தாங்கள் அனுபவித்த அனுபவங்களை, தாங்கள் யாரோடு பந்தியில் அமர்ந்து உணவு உண்டார்களோ எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? அசை போடுவாங்க. நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. இது எப்படி உண்மையோ அதுபோல ஆதாம் தேவனுடைய சப்தத்தை, தேவனுடைய முகத்தை, தேவனுடைய ஸ்பரிசத்தை உணர்ந்து அனுபவித்து வாழ்ந்த அந்த நாட்களை கடைசி வரைக்கும் இழந்து போய், அது கிடைக்காமல் போய், அது வரைக்கும் அவன் அனுபவித்தது எல்லாம் அப்படியே மனதில் கொண்டு வந்து அவன் என்ன செய்தான் என்றால் அதை அசை போட்டு கொண்டு அவன் ரொம்ப வேதனையோடு கவலையோடு அவன் மரித்தான் என்று வரலாற்று அறிஞர்லாம் வேத வல்லுநர்லாம் பேசுகிறாங்க. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாவம் பிரவேசித்ததற்கு பின்பு தேவன் கேட்டார்கள், சத்தத்தை கேட்டார்கள். தேவன் கூப்பிட்டார், ஆதாமை கூப்பிட்டார். தேவரீர் சத்தத்தை கேட்டுங்கிற நிலையில் ஆயிடுச்சு. ஏன்? அவரால் நேராக வர முடியவில்லை. ஏன்? இவனுடைய பாவம், உச்சபட்ச பாவம், உக்கிர கோபம். அதாவது தேவதூதர்கள் மனசில் தான் நினைச்சாங்க, ஆகையினால மனதில் நீ நினைக்கிறியான்னு தள்ளிட்டார். மனதில் மாத்திரம் இல்லைங்க, செயலையே செய்து காண்பித்து தேவனுக்கு விரோதமானவன் நான், சத்ரு நான், விரோதி நான் என்று தன்னுடைய செயலினாலேயே
தேவனுக்கு விரோதமாக கலகமே பண்ணிட்டான். இன்னும் எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் பாருங்க தேவனுக்கு. அதெல்லாம் மனசில் அப்படியே தாங்கிக்கிட்டார். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுங்கிற மாதிரி பெத்த மனது அப்படியே துடித்தது தேவனுக்கு. பிள்ளை மனம் கல்லா போச்சு. நீர் கொடுத்த இந்த பொம்பளை அவள் தான் சாப்பிட சொன்னான். அவள்கிட்ட வந்து கேட்டால், ஆமாண்டவரே என்னுடைய மிகப்பெரிய தவறு தான், என்னை மன்னிச்சிங்கன்னு கேட்கல, இந்த சர்ப்பம் தான் இருந்துச்சு. பழியை மேலே தூக்கிப்பட்டாங்க. கல் மனது அப்போ ஆயிடுச்சு. பாவம் பிரவேசித்த பிறகு தேவனுடைய சப்தம் நல்லா தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. இதுவரைக்கும் பேசின தேவன், இதுவரைக்கும் என்னோடு பயணித்த தேவன், இதுவரைக்கும் என்னோடு உலாவின தேவனுடைய சப்தம் இதுதான் என்று அவர்கள் நன்கு அறிந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அப்படிங்கிறான். எந்த மனுஷனும், பாவத்தில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் படைப்பாளருடைய சத்தத்தை அவன் கேட்கும் பொழுது அந்த படைப்பின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த மனுஷன் படைப்பாளருடைய சத்தத்தை அழகாக கேட்டுருவான். மாற்று கருத்தே கிடையாது. என்ன கிடையாது? மாற்று கருத்தே கிடையாது. தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு எல்லா மனுஷனும் சொல்லிடுவான். எல்லா பயலும் பொம்பளைங்களும் என்ன செய்வாங்க? கேட்டுருவாங்க. தேவரீர் உம்முடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஏன்? அவர் படைப்பாளர், நான் படைப்பு, ஆகையினால உம்முடைய சப்தம் எனக்கு கேட்டதே என்றாங்க. நீங்கள் வலைதளங்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ தேவனை அறியாத அஞ்ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை போய் கேட்டிங்க அப்படின்னா, நான் இயேசுனுடைய சப்தத்தை நான் கேட்டேன் அப்படிம்பாங்க. இயேசுனுடைய சத்தத்தை நான் கேட்டேன் அப்படிம்பாங்க. இதற்கு முன் நான் அவரை பார்த்ததில்லை, ஆனால் அவர் பேசின அந்த சத்தத்தை நான் கேட்டேன், இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஒரு மிக பிரகாசமான ஒளியில் என் பேரை அவரை கூப்பிட்டாங்க. என் பேரை அவர் கூப்பிட்ட பொழுது என்னை படைத்த தேவன் தான் என்னை கூப்பிடுகிறார் என்று நான் உணர்ந்து அவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன். அவர் என்னை இரத்தத்தினால கழுவி என்னை மீட்டு கொண்டார். இப்படி தான் பேசியிருப்பாங்க. இதே நிலைமை தான் ஆதாமுக்குங்க. பழத்தை சாப்பிட்டான், விழுந்து போனான். தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற தொடர்பு அந்து விட்டது. தேவன் என்ன செய்துவிட்டார்? அந்த தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்டார். என்றாலும் துண்டிக்கப்பட்டாலும் முன்பு நிலை போல அல்ல. அவர் சப்தத்தின் மூலமாக பேசுகிறார். சப்தத்தின் மூலமாக பேசும் பொழுது இன்றைக்கு இருக்கின்ற இயேசுவை அறியாத ஜனங்கள் இன்று இருப்பது போல தான் ஆதாமும் அன்றைக்கு இருந்தான். ஆதாமுடைய நிலைமை தான் இன்று உள்ள மனிதனுடைய நிலைமை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலைமை. இன்று என்ன ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பாவ நிலையில் இந்த மனுஷன் இருக்கிறானோ அதுபோல தான் ஆதாமும் அன்று இருந்தான். மறுபடியும் சொல்கிறேன், அன்று ஆதாம் தேவனை அறிந்து பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக அறிந்து எப்படிப்பட்ட நிலையில் இருந்தானோ, விழுந்து போய் தேவனை அறியாத நிலையில் சப்தம் மாத்திரம் கேட்கிற நிலையில் மாத்திரம் இருந்தானோ, பாவ நிலையில் இருந்தானோ, அதுபோல இன்று இருக்கின்ற எல்லா மனிதர்களும், ஆணும் பெண்ணும் எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன், தேவனை சப்தத்தை மாத்திரம் கேட்கின்ற நிலையில் பாவியின் நிலையில் இருக்கிறாங்க. இன்று பாவி நிலையில் தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கக்கூடிய நிலையில் எப்படி இருக்கின்றார்களோ அதுபோல ஆதாம் பாவம் செய்த பிறகு அடுத்த சனப்பொழுதிலே இன்று இருக்கின்ற மனிதரை போல தான் அவனும் இருந்தான். அப்போ தேவனுடைய சத்தம் வருது. தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு, பரிச்சயம் ஆனதுனால தேவரீர் உன் சத்தத்தை கேட்டுங்கிறான். பரிச்சயம் ஆனாலும் ஆகவிட்டாலும் படைப்பாளுடைய சப்தம் ஒரு மனிதனாகிய படைப்புக்கு அவன் அந்த சப்தம் வரும்பொழுது இயேசுவே, குமாரனே, தேவனே, கர்த்தாவே என்று சொல்லி வாய் ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டுருங்க. அப்போது இது முதல் நிகழ்வு. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆபிரகாமை பார்த்து கூப்பிட்டு, ஆபிரகாமே, ஆபிரகாமே. வாசிங்க, ஆதியாகமம் 22:11 வாசிங்க. அப்பொழுது தூதனானவர் ஆபிரகாமே, ஆபிரகாமே. போதும், என்ன கவனிங்க. என்ன செய்தாரு? வானத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தது? ஆபிரகாமுக்கு வந்தது. ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பக்கத்திலேயே உரசி பக்கத்திலே ஸ்பரிசத்தோட பேசின அந்த தேவன் பாவம் பிரவேசித்த பிறகு ஆதாமை கூப்பிட்டார். ஆதாமே. இப்போ வானத்திலிருந்து கூப்பிடுகிறார் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே, ஆபிரகாமே. ஈசாக்கு அப்படி தான் கூப்பிட்டாரு. யாக்கோபே என்ன செய்கிறாரு? கூப்பிடுகிறார். இந்த அனுபவங்கள்
பாவம் பிரவேசித்ததற்கு பிறகு தேவனாகிய கர்த்தர் மனிதனை கூப்பிடுகிற அப்ரோச் தாங்க. தேவனாகிய கர்த்தர் பாவம் பிரவேசித்த பிறகு தான் தெரிந்து கொண்ட தாம் அழைத்த பிள்ளைய ஜனத்தை கூப்பிடுகிற முறை என்னவென்றால், ஆபிரகாமே ஆபிரகாமே, ஆதாமே ஆதாமே, ஈசாக்கு ஈசாக்கு, யாக்கோபே யாக்கோபே என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த தன்மை எப்படி இருக்கிறது? வார்த்தை தான் வருகிறது, பிரத்யட்சம் இல்லை. இப்போ உங்களுக்கு விளங்கிருச்சு இல்லையா? இப்போ யாத்ராமத்தின் புத்தகம் 3:4 மறுபடியும் வாசிங்க. 3:4. இங்க பாருங்க, 2 பேரும் பார்க்குறாங்க. என்ன செய்யறாங்க? அவனும் முச்செடியை எரியறதை பார்க்கிறான், தேவனும் முச்செடி அந்த எரிகிற அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து இவரை பார்க்கிறார். என்ன உண்டாயிடுச்சு? இங்கே கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன உண்டாயிடுச்சு? 2 பேரும் கான்டாக்ட் வந்துடுச்சு, ஐ கான்டாக்ட் வந்துடுச்சு. ஆனால் இவனால் வர முடியலை. தொடர்ந்து வாசிங்க, ஏன் வர முடியலன்னு நம்ம பேசுவோம். நடுவில் இருந்து அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். என்ன கவனிங்க, அப்போ படைப்பாளர் படைப்பை பார்த்து மோசே மோசே என்று கூப்பிட்ட உடனே, என்னை படைத்த என் படைப்பாளர் கூப்பிடுகிறார், நான் படைப்பு, நான் ஒரு சிருஷ்டி ஆகையினால அவருடைய சத்தம் எனக்கு எப்படி இருக்கிறது? பயங்கரமா இருக்கு. எப்படி பாருங்களேன், அந்த கூப்பிடுகிற அந்த காரியம் பாருங்களேன், கூப்பிடுகிற அந்த தன்மை பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். தேவன் நம்மை கூப்பிடுறாருங்க, பெயர் சொல்லி அழைக்கிறாரா? நம்ம ரத்தம் கழுவுவதற்காக பெயரை சொல்லி அழைக்கின்றார். ஜெகோவா ஷெக்கீன், ஜெகோவா ஷெக்கீன், ஜெய்ரே ஷாலோம், ஜெய்ரே ஷாலோம் கூப்பிடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சப்தம் தான் எது என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த வேளையில் நம்முடைய செவி திறந்திருக்க, சொல்லும் அடியேன், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் போவோம். இன்னைக்கு இப்போ என்ன செய்வோம்? கொஞ்சம் இதை பார்த்துட்டு நேரம் அதிகமாகிடுச்சனால என்ன செய்வோம்? நிறைவு செய்வோம். என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். அப்போது ஏதேன் தோட்டத்தில் நடந்த அதே சம்பவம், ஏதேன் தோட்டத்தில் முச்செடியில் வரலை, ஆனால் பிரத்யட்சமாய் கூப்பிட்டாரு. இங்கேயும் பார்ஷியலி பிரத்யட்சம் என்று சொல்லலாம் அப்படிங்கிறாங்க வேத வல்லுநர்லாம். தேவன் என்ன செய்தார்னா, முச்செடியில் தன்னை எப்படி பிரதிபலிக்கிறார் என்றால், அக்கினியினால தன்னை என்ன செய்தார்? பிரதிபலிக்கிறார். இந்த அக்கினி என்று சொல்லப்படுகிற அந்த அக்கினியானது இந்த உலகத்தினுடைய அக்கினி அல்ல அப்படிங்கிறாங்க முதல். இரண்டாவது, இந்த அக்கினி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில் இதுவரையும் மனித சஞ்சாரம் அறிந்திராத, உணர்ந்திராத, அனுபவித்திராத, பார்த்திராத அந்த அக்கினி ஜுவாலை என்று சொல்லப்படுகிற அந்த ஜுவாலை அங்கே இருக்கு. சரி, அது அப்படியே இருக்கட்டும், இதை உங்களுக்கு விளக்குறேன். அக்னி என்றால் மெழுகுபத்தி, நம்ம மேட்ச் பாக்ஸில் அதை ஃபயர் பண்ணி மெழுகுபத்தி ஏற்றுறோம். அக்னி தானே அது? ஆமாம், ரைட். அக்னி தானே? அக்னி தான், ரைட். பெட்ரோல் எரியுது, திபு திபுன்னு பிடிச்சி எரியுது, டேங்க்கு பிடிச்சி எரியுது, ஒரு 2 வீலரோ காரோ பிடிச்சி எழுது, அக்னி தானே? ஆமாம். இந்த மெழுகுபத்தி அக்னி, அந்த அக்னி ஏதாவது வேறுபாடு இருக்கா? வேறுபாடு இருக்கா? எரியுது. சரி, ரைட். அடுத்தது, ஒரு இரும்பை என்ன செய்கிறாங்க? உருக்குறாங்க, அல்லது இரும்பை கட் பண்ணுறாங்க, கேஸ் வெல்டு பட்டு, அது அக்னி தான் இல்லையா? அது அக்னி தான். அந்த அக்னி என்ன செய்யுது? ஒரு இரும்பை உருக்குறது அல்லது அந்த இரும்பை கட் பண்ணுது இல்லையா? கேஸ் வெல்டிங் மூலமாக அந்த நெருப்பு கேஸ் மூலமாக அந்த சிறிய துவாரத்தில் மூலம் அதிக ப்ரெஷரில் அந்த கேஸு அந்த நெருப்பு பற்றி ஃபோர்ஸாக அடிக்கிறதுனால அந்த எவ்வளோ பெரிய திக்கு இரும்பாக இருந்தாலும் அதை வெட்டுகிறது, உருக்குகிறது, வெட்டுகிறது. கரெக்டாக? ரைட். இவைகளெல்லாம் அக்னி அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் இந்த அக்னி, முச்செடியில் தோன்றின அக்னி, இதை காட்டிலும் வித்தியாசமான அக்னி அப்படிங்கிறாங்க வரலாற்று அறிஞர்லாம், வேத வல்லுநர்லாம். ஏனென்றால் இந்த உலகம் இதுவரைக்கும் காணாத, கண்டிராத அக்னி அங்கே ஜுவாலித்தது என்று பேசுகிறாங்க. அது தேவனுடைய மகிமையினுடைய ஒரு சிறிய சிறிய சிறிய, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, மைக்ரோ, நேனோவுக்கு நேனோ, நேனோவுக்கு நேனோ, நேனோவுக்கு நேனோ என்று வைத்தால் அதுதான் அங்கே இருந்தது அப்படிங்கிறாங்க. தேவனுடைய மகிமையின் அக்கினி அப்படிங்கிறாங்க, இதுவரைக்கும் காணாத அக்கினி. பாருங்க,
தேவன் பூமியில் அவர் தன்னுடைய பிள்ளையை மீட்கும்படி, தன்னுடைய ஜனத்தை மீட்கும்படி ஒரு மனிதனுக்கு தன்னை பிரத்யட்சமாக காண்பிக்க தன்னுடைய மகிமையை அந்த ஒரு பகுதியை அக்னி ஜுவாலையாக அங்கே வந்து அங்கே என்ன செய்தார்? தன்னை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தலுக்குள்ள தேவனுடைய வார்த்தை வந்தது அப்படிங்கிறது. நெருப்பு பேசுமா? நெருப்பு பேசுமா? பேசாது. நெருப்பிலிருந்து வார்த்தை வந்தது. இன்னும் சில பேர் சொல்றாங்க, நெருப்பிலிருந்து வார்த்தை வரும் பொழுதே தேவனுடைய சாயல் அதில், அதாவது தேவனுடைய சாயல்னா இயேசுனுடைய சாயல் அதில் இருந்திருக்கக்கூடும், அதை மோசே கண்டிருக்கக்கூடும் அப்படின்னு பேசுகிறாங்க. இது ஏன் அப்படின்னு நான் வர வாரத்தில் ஏன் இதை இப்படி சொல்கிறாங்கன்னு இதை விளக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரை அப்படித்தான், மோசையை அப்படித்தான் அவர் எகிப்துக்கு அழைச்சிட்டு போனார் மீதியான் தேசத்திலிருந்து. இப்போ எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். அந்த வார்த்தை இதுவரைக்கும் மனுஷன் பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை. ஆபிரகாம் கூப்பிட்டாரு, சப்தம்தான் வந்துச்சு. யாக்கோபு கூப்பிட்டாரு, சப்தம்தான் வந்துச்சு. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு அந்த சப்தம் வந்தது, சப்தம் மாத்திரம்தான் வந்துச்சு. ஆனால் அவன் அறிய முடியவில்லை. ஆனால் மோசே ஒரு மகிமையின் ஒரு சிறிய பகுதியை, ஒரு சிறிய துளியை முச்செடியில் அக்னியின் ரூபத்தில் மோசே அவன் பார்த்தான், அனுபவித்தான். அந்த அனுபவித்த அதே நேரத்தில் அதிலிருந்து வார்த்தையை அவன் கேட்டான். இதுதான் அல்டிமேட், இதுதான் மிகச்சிறந்த உன்னதமானது அப்படிங்கிறாங்க. உலகத்தினுடைய அக்னியை காட்டிலும் பரிபூர்ண தேவனுடைய பரிபூர்ண அந்த மகிமையின் ஒரு துளி அந்த முச்செடியில், அந்த மகிமை அந்த செடியை முழுவதும் நிரப்பினது. அந்த செடிகளை நிரப்பின பொழுது இதுவரைக்கும் இந்த உலகம் கண்டிராத, உலகம் பார்த்திராத அப்படிப்பட்ட அக்னி ஜுவாலை மகிமை அங்கே வெளிப்பட்டது. அந்த மகிமைக்குள்ளாக, அந்த மகிமையின் அந்த அக்னிக்குள்ளாக தேவன் மோசையோடு பேசினார். மோசே மோசே என்று. இதுதாங்க உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரைக்கும் விழுந்து போன உலகம் இதுவரைக்கும் கண்டிராத முதல் அனுபவம். ஆமே. எவனும் பார்க்கல, எவனும் அதை தரிசிக்கல. அப்படிப்பட்ட மகிமையை, அந்த அக்கினி மகிமையை, அந்த அக்கினி ஜுவாலையை, அந்த மகிமையின் அக்கினி ஜுவாலையை எதுவரைக்கும் எவனும் யாரும் எவரும் இந்த உலக தோற்றம் முதற்கொண்டு ஏன் இன்று வரைக்கும் கூட. ஆமே. மலையில் பேதுருவும் யோவானும் என்ன செய்தாங்க? பார்த்தாங்க. அதற்கு பின்பு யாரும் பார்க்கல, பிரத்யட்சமாய் பார்க்கல. மேபி விஷனில் பார்த்துருக்கலாம். நான் பார்த்தேங்க, அக்னியில் அவர் வந்த அந்த காரியத்தை நான் பார்த்தேன். நான் பார்த்துருக்கேன், கனவுல நான் பார்த்துருக்கேன். என்னை பற்றி சொல்கிறேன். கனவில் அக்னியில் வந்ததை பார்த்ததை நான் பார்த்துருக்குறேன். சில காரியங்களை பேசுனதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் பிரத்யட்சமாக இல்லை. பழைய ஏற்பாட்டில் வேறு யார் பார்த்துருக்கா அப்படின்னா ஆபேத்நேகோ பார்த்துருக்கலாம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த அக்கினி மனிதனால் உண்டாக்கப்பட்ட அக்கினி, அதை மனிதனால் உண்டாக்கப்பட்ட அக்கினி இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போடப்பட்ட அந்த அக்கினி மனிதனால் உண்டாக்கப்பட்ட அக்கினி. ஒலிவ மலையிலையும் இந்த முச்செடியிலையும் எரிஞ்ச அல்லது வந்த அந்த ஒளி, அந்த மகிமை, அந்த நெருப்பு, அந்த ஜுவாலை, அந்த நெருப்பினுடைய தன்மை மனிதன் இதுவரைக்கும் பார்த்திராத, கண்டிராத, அனுபவித்திராத அக்கினிகள் அவை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதெல்லாம் கிடையாது, மனிதன் உண்டாக்குன நெருப்பு. இந்த மோசேயினுடைய முச்செடியின் அக்கினியில் இருந்த அந்த மகிமையின் நெருப்பு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க அந்த செங்கச்சூளையில் இருந்த அக்கினிக்கு ஈடு வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த செங்கச்சூளையில் அக்கினி ஒன்றுமே கிடையாது. என்னது அது? ஆனால் அனுபவம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஒரு மனிதனுக்கு பிரத்யட்சமாய், ஒரு மனிதன் முன்பாக ஒரு பிரத்யட்சம் என்பது இதுவரைக்கும் மனிதன் கண்டலை, இது வரைக்கும் காண முடியவில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தான் தேவனாகிய கர்த்தர் மோசே மோசே என்று கூப்பிட்டார். இந்த கூப்பிடுதலுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் விளம்பப்பட்டது,
என்று சொல்லி வருகிற வாரத்தில் நாம் பார்ப்போம். கண்களை மூடுவந்த கால வேலை. ஹல்லேலூயா. எஸ், நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகி நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே, ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்களோடு நீங்கள் பேசணுன்னா பாவமான நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் பேசும் பொழுது அவர்கள் கேட்க முடியும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள, உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள ஆதாம் ஏவாள் இழந்ததை ரட்சிக்கப்பட்ட பொழுது உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் அதை மீண்டும் பெற்றுவிட்டாங்க. ஏதேனில் அவங்களோடு பேசினது போல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள அவங்களோடு ஆண்டவரே ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் போலவே நீங்கள் பேசுகிற தெய்வமாக இருக்கிறபடியினால உமக்கு நன்றி செலுத்தும். எங்கள் சபையில் புதிதாக வந்தவர்களும் ஆண்டவரே, உலகத்தில் ஆண்டவரே ஆவிக்குரிய சபைகளில் ஆண்டவரை ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள், உலகத்தில் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற பாவத்தோடு இருக்கிற ஜனங்களுக்குள்ள பாவம் நீக்கத்தக்கதாக உடைய இரத்தத்தினால கழுவி ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் அடைந்த அதே அனுபவத்தை அவர்கள் பெறத்தக்கதாக கர்த்தர் நீங்க கிருபை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, உலகெங்கிலும் ஆண்டவரே இந்த செய்தியை மருத்துவமனையில் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே சரீரத்தில் பாவம், சாபம், ஆண்டவரே நோய், ஆண்டவரே ஹல்லேலூயா, இந்த பிசாசு இவைகளினால வாதிக்கப்பட்டு நோயோடு பலவீனத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இருக்கிற அவர்களை என் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை அனுப்பி அவர்களை ஆண்டவரை சுகமாக்கி உம்முடைய ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ள கடந்து வந்து அவர்களும் உம்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்தமைக்காய் நன்றி. பாவங்கள் எல்லாம் மன்னித்து அவங்க நோய்கள் எல்லாம் சுகமாக்கி அவர்களை ஆண்டவரை சுகமாய் வீட்டிற்கு ஹல்லேலூயா ஆதாமை கரம் பிடித்து அழைத்து சென்றது போல அழைத்து செல்ல கர்த்தர் நீங்க கிருபை செய்தமைக்காய் அழைத்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மை நாளை முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை பலிகளை, காணிக்கை ஆராதனை, காணிக்கை மூலமாக அவருக்கு ஆராதனை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம். தேவனுடைய பரிபூர்ண அன்பு உங்கள் விளங்குவதாக, வார்த்தை உங்கள் மூலமாக, வார்த்தை உங்களோடு அவர் பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.